மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்து ஏமாற்றத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு என் மாலை வாழ்த்துக்கள். திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். இப்படி மாற்றத்தை விரும்பியவர்கள்லாம் இன்றைக்கி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நொந்து போய் உக்காந்துருக்காங்க என்பது எல்லாரும் அறிந்த உண்மை. நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பட்டை நாமம் சாத்தப்பட்டு விட்டது. வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும், வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை. நான் ஆட்சி அமைத்தவுடன் அடுத்த நொடி அடுத்த நிமிடம் நீங்கள் எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம். இப்படி பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதன் மூலமாக மக்களின் மனத்தை கவர்ந்து வாக்களை வாரி குவித்து ஆட்சி அமைத்த இந்த தாவேக அரசாங்கம் ஏற்கனவே அவங்க 200 யூனிட் இலவச மின்சாரம்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ நேற்று முன்தினம் ஏற்பட்ட ஏமாற்றத்தை விட அதுதான் கொடுமையான ஆப்பு. நான் ஏற்கனவே 500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் பயன்படுத்தினாக்கா ஓகே பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உண்மைதான், 500 யூனிட் வரைக்கும் நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினால் ஓரளவு தப்பிக்கலாம், உங்களுடைய குடும்ப பட்ஜெட்டில் துண்டு விழாது. அதே நேரத்தில் நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே மின்சாரத்தை பயன்படுத்தி விட்டால் அவ்வளோதான், அதுதான் ரியலான ஆப்பு. அப்படி வச்சுருக்காங்க ஏற்கனவே. ஓகே, ஒன்றா படிக்கிறேன் பாருங்கள். ஓகே, 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தினால் என்ன ஆகுனாக்கா, ஃபஸ்ட்டு 100 யூனிட் கட்டணம் இல்லை, ஃப்ரீ. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 101வது யூனிட் முதல் 400 யூனிட் வரை ஒரு யூனிட் 4 ரூபாய் 70 பைசா. 401 யூனிட் முதல் 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டோட ரேட்டு 6 ரூபா 30 பைசா. 501 முதல் 600 யூனிட் வரை ஒரு யூனிட் ரேட் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 40 பைசா. 601 முதல் 800 யூனிட் வரை ஒரு யூனிட் ரேட் பார்த்தீங்கன்னா 9 ரூபா 45 பைசா. 801 முதல் 1000 யூனிட் வரை ஒரு யூனிட் மின்சாரத்துடைய வேலை பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா 50 பைசா. 1000 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட்டோட ரேட்டு 11 ரூபா 55 பைசா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 100 மீட்டர் யூனிட் ஃப்ரீ. அதனால் நீங்கள் இப்போ கணக்கு இருக்குதுனாக்கா 101வது யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, 101வது யூனிட்லேருந்து 400 யூனிட் அப்படி பார்த்தா 300 யூனிட் வருது. அது 4 ரூபா 70 பைசா. அப்போ அது 1410 ரூபா. ஓகே, 300 ஃபஸ்ட்டு 101லேருந்து 400 வரைக்கும் 4 ரூபா 70 பைசா ரேட்டு போட்டால் 1410 ரூபா வருது. அடுத்தது 401லேருந்து 500 யூனிட் 100 யூனிட்டோட ரேட்டு 6 ரூபா 30 பைசா. அந்த 100 யூனிட்டோட ரேட் 630 ரூபா. ஓகேயா, இப்போ அடுத்த ஒரு 50 யூனிட் கணக்கு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் 550 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ. 101வது யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் 1410. 401வது யூனிட்லேருந்து 500 வரைக்கும் 630. அடுத்த 50 யூனிட் இருக்குல்ல, 501லேருந்து 550 வரைக்கும், அது பார்த்தீங்கன்னாக்கா 420 ரூபா. அதாவது 8 ரூபா 40 பைசா ஒரு யூனிட் 501லேருந்து. அந்த அடிப்படையில் மொத்தமாக உங்கள் வீட்டில் 550 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2460 ரூபா கரண்ட் பில் வரும். ஓகேயா, அடுத்தது நீங்கள் 600 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதே தான் 1410 630. அடுத்த 100 யூனிட் 8 ரூபா 40 பைசாவில் அது ஒரு 840. ஸோ 2880 ரூபா. 600 யூனிட் நீங்கள் வீட்டில் கன்சம்ஷன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கட்ட வேண்டிய மின்சார கட்டணம் 2880 ரூபா. அடுத்து பாருங்கள், 650 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ. 101லேருந்து 400 யூனிட் வரைக்கும் 1410. 401லேருந்து 500 யூனிட் வரைக்கும் 630. 501லேருந்து 600 யூனிட் வரைக்கும் 840. அதுக்கப்புறம் 601லேருந்து 800 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டோட ரேட் 9 ரூபா 45 பைசா. அப்போ நீங்கள் 700 யூனிட் யூஸ் பண்ணாக்கா எவ்வளோ கட்ட போகிறீங்க? 1410 + 630 + 840 + 945, டோட்டலாக 3825 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நீங்கள் 700 யூனிட் மின்சாரம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணம் 3825 ரூபா. நான் இப்போல்லாம் அப்படியே 100 போட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இதுக்கடையில் 710 720 எல்லாம் வரும். அடுத்தது பாருங்கள், இப்போ 600 யூனிட்லேருந்து 800 யூனிட் வரைக்கும் தான் 601 யூனிட்லேருந்து 800 யூனிட் வரைக்கும் 9 ரூபா 45 பைசா. இப்போ உங்கள் வீட்டில் 800 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதே போல் தான் 1410 + 630 + 840 +
100 யூனிட்டுக்கு @ 9.45 கால்குலேட் பண்ணாக்கா 1890. ஸோ 1410 + 630 + 840 + 1890 ஈக்குவல் 4770 ரூபா. அதாவது 800 யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணம் 4770. அதே போல் 900 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்ட வேண்டிய கட்டணம் 5820. 1000 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்குள்ள நீங்கள் கட்ட வேண்டிய கட்டணம் 6870. 1100 யூனிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 1000 யூனிட் வரைக்கும் தான் மின் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா 50 பைசா. 801லேருந்து 1000 யூனிட் வரைக்கும். 1000 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா அந்த மின் கட்டணத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 11 ரூபா 55 பைசா வருது. அது எப்படின்னாக்கா அந்த லாஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு தான். 1000 யூனிட் வரைக்கும் 6870. அடுத்த 100 யூனிட் இருக்குல்ல, அந்த 100 யூனிட்டுக்கு ரேட்டு வந்து 11 ரூபா 55 பைசா. அப்போ 6870 + 1155 8025 ரூபா. நீங்கள் 1100 யூனிட் மின்சாரத்தை கன்சப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணம் 8025 ரூபா. இதுதான். இதுக்கு மேலே 1100லேருந்து 99,999 யூனிட் வரைக்கும் அதே ரேட்டு தான் 11 ரூபா 55 பைசா. இப்போ நான் திரும்ப ஒரு துறைக்காக படிச்சதை பார்த்துங்க. 550 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாக்கா 2460. 600 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாக்கா 2880. 650 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாக்கா 3353. 700 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா 3825. 800 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 4770. 900 யூனிட் யூஸ் பண்ணிங்கனாக்கா 5820. 1000 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாக்கா 6870. 1100 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா 8025 ரூபாய். இதுதான் நீங்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணம். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு மின்சாரத்தை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துறீங்கன்னாக்கா உங்கள் பட்ஜெட்டில் துண்டு விழாது. அதாவது உங்கள் குடும்ப பட்ஜெட்டில் இல்லைனாக்கா சம்பாதிக்கிற காசையெல்லாம் ஏற்கனவே பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் செலவு பண்ணிகிட்ருக்கோம்ல, அதே போல் மின்சாரத்தை கட்டணமாக கட்டிவிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால் குடும்பஸ்தர்கள் குடும்ப செலவினங்களை செய்யக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பசங்க எல்லாமே அசால்ட்டாக தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ரூமை விட்டு வெளில வருவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த சார்ஜ் போகிறோம்ல, சார்ஜ் பாயிண்ட்டு அது எப்போதும் ஆனில் இருந்தால் கூட அது கூட ரீடிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மீட்ரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைனா கூட அது கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் 60 நாளைக்கு அந்த சார்ஜிங் பாயிண்ட் ஆஃப் பண்ணாமல் ஆன்லேயே இருந்துச்சுனாக்கா அது ஒரு யூனிட் ஓடிடும் 60 நாளைக்கு. அது நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் ஒரு 5 சார்ஜிங் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாமே ஆனில் தான் இருக்குது அப்படின்னாக்கா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு 5 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கண்டெயின் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ஸ்மூத்தாக லைஃப்பை ஓட்டலாம். இல்லைனாக்கா எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லைப்பா, யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் விட்டீங்கன்னாக்கா அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது. வர வேண்டிய மின் கட்டணத்தை கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். மக்களே, திரும்ப சொல்கிறேன், இந்த அரசாங்கம் இப்போது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை என்பது போல் அவங்க சொன்ன எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றலை. எல்லாமே பொய்யா, நாங்கள் சொன்னதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இந்த பட்ஜெட்டில் அவங்க வாசித்தாங்கல்ல, அதில் வந்து அவங்க நான் சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு சொல்லாமல் அந்த சப்ஜெக்டே எடுக்கலை. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றம் என்கிற சப்ஜெக்டே எடுக்காமல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க நாங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஒத்துக்களை தவிர அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இப்போது இருக்குது. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணாக்கா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணி தான் 500 யூனிட்டுக்கு மட்டும் தான் கரண்ட் பில் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சமாளித்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஏன்னா 500 யூனிட் வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் கரண்ட் பில் இருக்குது. 500 யூனிட்டுக்கு மேலே தான் போக தான் எக்கச்சக்கமாக தாறுமாறாக போயிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.